கவர்னரே தேவையில்லைங்கிறது தான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை முடிவாகவே அன்றைக்கு அண்ணா தொட்டு கலைஞர் தொட்டு இன்றைக்கு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு ஆட்டுக்கு தாடி எதற்குங்க மாதிரி ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் எதுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எல்லா பவரும் இருக்குது, எல்லா விதமான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு அது ஒரு மேற்பார்வையராக இருக்கிறவருக்கு 690 ஏக்கர்ல கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாயை 5 ஆண்டு காலத்தில் செலவழிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் வெறும் தேநீரும் அந்த டின்னர் மீட்டையும் வைக்கிறதுக்காக ஒரு ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய பலேஷியஸாக எல்லா மாநிலங்கள்லையும், இது யூனியன் டெரிட்டரிக்கு வேற விஷயம். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது இந்த கவர்னரே எதுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குங்கும் போது இந்த மரபுலாம் தேவையே இல்லை. அவர் மரபுபடி வேலை பார்க்குறாரா? ஆர்டிகல் 176 தெளிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுது. அதை பண்ணுறாரா? ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற சட்டத்திட்டங்களை பாலிசி மேட்டரை போய் படிக்கிறாரா? அப்போது உங்களால் ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வர்றதே ஒரு முறை 2 முறை தான். அந்த 2 முறையிலே 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இந்த தமிழக மக்களினுடைய வரி பணத்தில் இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை? அப்போது அந்த ஒட்டுமொத்த மரபையும் தூக்குறதை தாண்டி ஒட்டுமொத்தமாக கவர்னரே இருக்கக்கூடாதுங்கிற அந்த கொள்கை முடிவில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ஒட்டுமொத்தமாக எப்படி இவர்கள் டீலிமிட்டேஷன் பாலிசியை போன்று பல்வேறு மாநிலங்களை ஒன்று இணைக்கிறதுக்காக ஒரு பல மீட்டிங்கை போட்டாங்களோ அதே மாதிரி இதை முன்னெடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இது முதல் மாநிலம் இல்லை தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி கேரளாலையும் சரி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், திமுக ஆளும் மாநிலங்கள் போன்ற பல்வேறு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே இவர் வைத்திருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு இந்த மாதிரி கவர்னரை வைத்து 3ஆம் தர வேலைகளை பார்ப்பது தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். இன்னைக்கு எழுதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஏதோ பின்னோக்கி 50-60 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி பல பாயிண்ட்டுகளை, இந்த பாயிண்ட் எல்லாம் உடனே வெளியில் அடுத்த செகண்ட் இவர் டிராஃப்ட் பண்ணி அனுப்ப முடியுமா? அப்போது வெளிநடப்பு செய்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய அறிக்கை வருது ராஜ்பவனில் இருந்து. அப்போது இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட்டட், இது எல்லாமே டெல்லி நாக்பூர் தலைமையில் இருந்து ராஜ்பவனில் இருந்து செல்லக்கூடிய ஆளுநர் என்ன பண்ணணும், உள்ளுக்கு போய் என்ன பண்ணணும், வெளியில் வந்தோன்னு என்ன அறிக்கையை வெளியிடணும்னு முன்னக்கூட்டியுமே எல்லாம் டிராஃப்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் நேரம்.